கிராமத்திலே வாழ்கின்ற மக்கள் பெரும்பாலும் நம்முடைய மாணவர்கள் அரசு பள்ளியிலே படிக்கின்றார்கள். அப்படி அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவருடைய எண்ணம் மருத்துவராக வேண்டும் என்று. அப்படி மருத்துவர் ஆகுவதற்கு அம்மாவுடைய அரசு ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது. அதுதான் 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 2818 பேர் இந்த திட்டத்தின் மூலமாக மருத்துவ கல்வி பயின்று வரார்கள். இந்த மருத்துவ கல்வி பயின்று பயில்கின்ற மாணவர்களுக்கு ₹1 மருத்துவ கல்வி கட்டணம் வசூலிக்கவில்லை. அனைத்தும் அரசாங்கமே ஏற்று இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவர் ஆகிறாங்க. இன்றைக்கு காலையில் கூட மாவட்ட அருமை செல்வமோகன்தாஸ் அவர்கள் ஒரு 5 மாணவ மாணவிகளை அழைத்துட்டு வந்து என்னிடத்திலே ஆசி பெற்றார். அத்தனையும் அரசு பள்ளி மாணவர்கள். எங்களுக்கு இடம் கிடைச்சிருக்குது. நீங்க கொண்டு வந்த திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளியை படித்த மாணவர்கள், ஏழை மாணவர்கள், எங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தந்தீங்கன்னு எங்கிட்ட வந்து ஆசி வாங்கிட்டு போனாங்க. இதுதான் அண்ணா திமுக.